ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 1 அருள்வாக்குகள் 21 தொடக்கம் 28 வரை. இயேசு இன்றைய நற்செய்தியில் தம்மை சுற்றியிருந்த மக்களை 2 காரணங்களுக்காக வியப்பில் ஆழ்த்தினார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். முதலில் இயேசுவின் போதனையை கேட்டு மக்கள் மலைத்து போயினர். இரண்டாவதாக அவர் குணப்படுத்துதலின் வல்லமையை கண்டு ஆச்சரியத்தில் அமிழ்ந்து போயினர். ஏன் இயேசுவின் போதனையை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள்? இறைவாக்கினர்கள் இப்படி சொன்னார்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே என்று மக்களிடம் சொன்னார்கள். மற்ற ராபிக்கள் மோசே சட்டம் இவ்வாறு கூறுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு மட்டுமே நான் உங்களுக்கு கூறுகிறேன். எனவே அதிகாரத்தின் உருவமானவர், அத்தாரிட்டி இன்கார்னேட். இயேசுவின் போதனையை கேட்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தது. இயேசு உண்மையை மட்டுமே பேசினார். உண்மைக்கு தனிப்பட்ட சக்தி உண்டு. அதற்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை. உண்மைக்கு எந்த ஒரு உத்தியும் தந்திரமும் தேவையில்லை. உண்மை உண்மையாக மட்டும் உரைக்கப்படும் போது அது அதனோடு விடுதலையின் சக்தியையும் கொண்டு வருகிறது. நாம் பேசுவது கேட்பவர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தாததற்கு காரணம், நாம் பல நேரங்களில் அடுத்தவரை கண்டு பயத்தால் பேசுவதாலும் ஒருவரிடமிருந்து சில சலுகைகளை எதிர்பார்ப்பதாலும் நாம் உண்மை பேசி யாரையும் பிரமிக்க வைக்க முடிவதில்லை. உண்மை யாருக்கும் அஞ்சாது, யாரிடமும் எந்த சலுகையையும் எதிர்பார்க்காது. உண்மை உண்மையாக இருப்பதால் அதற்கு அதனுடைய மதிப்பு இருக்கிறது. இயேசுவை கண்டு மக்கள் வியப்படைந்ததற்கான இன்னொரு காரணம் அவருடைய சுகப்படுத்தும் வல்லமையினால். அவர் பிணியாளர்களை இரக்கத்தினால் குணப்படுத்தினார். அவர்கள் மேல் இருந்த அன்பினால் குணப்படுத்தினார். இயேசு அன்பே உருவானவர். மக்கள் ஒரு மனிதரிடம் இருந்த பேயை விரட்ட எந்த எல்லைக்கும் இயேசு செல்ல தயாராக இருந்ததை பார்த்து பிரமிப்பு அடைந்தார்கள். இந்த 2 காரணங்களுக்காகவே மக்கள் இயேசுவை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தார்கள். இயேசு உண்மையை மட்டுமே பேசினார். ட்ரூத் இன்கார்னேட், அத்தாரிட்டி இன்கார்னேட். அன்பை மட்டுமே வாழ்ந்து காட்டினார். லவ் இன்கார்னேட். உண்மையும் அன்பும் கைகோத்து செல்லும் போது அதனுடைய சக்தி ஏராளம். உண்மையும் அன்பும் ஒன்றாக செல்லும் போது அது பல மனிதர்களை விடுவிக்கும். உண்மையும் அன்பும் ஒன்றாக இணைந்து செல்லும் போது முதலாக விடுதலை பெற வேண்டியவர்கள் நாம் தான் என்பதை உணர்வோம். ஆமீன்.